இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அப்சிட்டின்னு என்னது? அப்சிட்டினா உடல் பருமன் அர்த்தம், ரைட்டா? அப்சிட்டினா உடல் பருமன், ரைட்டா? ஒரு மனுஷனுக்கு நீரிழிவு நோய் வந்தால் உடல் பருமன் ஆயிரும். அதாவது வயசானவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே. அது என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். அப்சிட்டி இஸ் த ஸ்டேட் இன் விச் there is an accumulation of excess body fat with an abnormal increase in body weight அப்படின்றான். அப்படின்னா அப்சிட்டி என்பது உடல் பருமன் என்பது இருக்கிறது. த ஸ்டேட் என்ன மாதிரி நிலைமை? ஸ்டேட்னு இந்த நிலைமையாக இருக்கிறது. என்னது? உடல் பருமனின் நிலை எவ்வாறாக இருக்கிறது? ஸ்டேட்னு நிலை, ரைட்டா? நிலை இன் விச் அதில் there is an accumulation என்னது? குவிக்கப்பட்டுள்ளது. எது குவிக்கப்பட்டுள்ளது? ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் பாடி ஃபேட். பாடி எக்ஸஸ்னால் அதிகமான உடல் கொழுப்பு குவிக்கப்பட்டுள்ளது. அந்த உடம்புக்குள்ளே, அந்த குண்டாக இருக்கிறவங்க உடம்புக்குள்ளே அதிகமான கொழுப்பு குவிக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? எக்ஸஸ்னால் அதிகமான, பாடி ஃபேட்னா உடம்பில் கொழுப்பு குவிக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். அப்சிட்டி என்பது கொழுப்பு தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்சிட்டி இருக்கிறது. த ஸ்டேட்னா இந்த நிலையாக இருக்கிறது. என்ன நிலையாக இருக்கிறது அப்சிட்டி என்றது? இன் விச் அதில் தெர் இஸ் அன் அக்யூமுலேஷனாக குவிக்கப்பட்டுள்ளது. ஆஃப் எது? அவங்க சாப்பிட்ற உணவு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா தேவையான உணவு மட்டும் ஆற்றலாக மாறிடும். மீதி உணவெல்லாம் ஃபேட்டாக மாறி குவிஞ்சிரும், கொழுப்பாக குவிஞ்சிரும், ரைட்டா? அதான் சொல்கிறேன். தெர் இஸ் அன் அக்யூமுலேஷனாக குவிக்கப்பட்டுள்ளது ஆஃப் எக்ஸஸ் பாடி ஆஃப் ஃபேட். அப்போ எக்ஸஸ் பாடினா அதிக அளவில் உடம்புல கொழுப்பு குவிக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? வித் என்ன அதோடு சேர்த்து அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். அப்படின்னா இதன் காரணமாக அப்நார்மல் இன்க்ரீஸ்னால் அதிகமாக உயரும். அப்நார்மல்ன்றது என்னது? அதிகமாக உயரும்னு அர்த்தம், அசாதாரணமான அர்த்தம், ரைட்டா? இன்க்ரீஸ்னால் உயரும், ரைட்டா? உயர்வது. எது உயர்வது? பாடி வெயிட். உடம்பில் உள்ள வெயிட், எடை அதிகமாக, அதாவது அசாதாரணமாக. நார்மல்னா சாதாரணமாக, அப்நார்மல் அசாதாரணமாக, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னால் உயரும். எது உயரும்? உடம்பின் எடை உயரும் அப்படிங்கிறான். அப்சிட்டி என்பது உடல் பருமன் என்பது இருக்கிறது. உடல் பருமன் இருக்கிறது. இந்த நிலை என்ன நிலையில் இருக்கிறது? இன் விச் சர்டன் நிலையில் இருக்கிறது. இன் விச் அதில் தெர் இஸ் அன் அக்குமுலேஷன் என்னது? குவிக்கப்பட்டுள்ளது. எது குவிக்கப்பட்டு? எக்ஸஸ் ஆஃப் பாடி ஃபேட். அப்போ உடம்பில் உள்ள அதிகமான கொழுப்புகள் குவிக்கப்பட்டுள்ளது. அது எப்படி? அதனால் என்ன ஆகும்? உடம்புல வெயிட் கூடும். வித் அன் எவ்வாறு குவிச்சு என்ன செய்கிறது? வித் அன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். அப்படின்னா அசாதாரணமான உயர்வு காணப்படுகிறது. இதில் இன் பாடி வெயிட், உடம்புல எடையை அதிகமாக கூட்டப்படுகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, அப்சிட்டி இஸ் எ காம்ப்ளெக்ஸ் மல்டிஃபேக்டரியல் குரோனிக் அப்படின்றான். குரோனிக் டிசீஸ் அப்படின்னு இப்போ இது வரைக்கும் பார்த்துக்குவோம். அப்சிட்டி உடல் பருமன் என்பது இஸ் எ காம்ப்ளெக்ஸ் மல்டிஃபங்க்ஷனல். காம்ப்ளெக்ஸ் என்னது? சிக்கலான, ரைட்டா? அப்போ மல்டிஃபேக்டரியல்னால் பல்நோக்கு, சிக்கலான பல்நோக்கு அப்படிங்கிறான். அப்போ குரோனிக்னா நாள்பட்ட, டிசீஸ்னால் நோய். அப்போ சிக்கலான பல்நோக்கு நாள்பட்ட நோயாக இருக்கிறது, ரைட்டா? உருவெடுக்கிறது. டெவலப்பிங்னா உருவெடுக்கிறது, உண்டாகிறது. ஃப்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல். எங்கேருந்து உண்டாகிறது? இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல். இன்ஃப்ளூயன்ஸ் என்னது? செல்வாக்கு, சமூகத்தின் செல்வாக்கு. அப்படின்னு சமூகத்தின் செல்வாக்குன்னு என்ன அர்த்தம்? சமூகத்தில் செல்வாக்கு படைத்தவங்களுக்கெல்லாம் குண்டாயிட்டா இருக்காங்க அப்படின்னு மீனிங்களா? சமூகத்தில் செல்வாக்குடைய நபர்கள், பணம் வைத்திருக்கும் நபர்கள் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். அவர்கள் அதிகமாக சாப்பிடுவதனால் தேவையான உணவு மட்டும் எனர்ஜியாக மாறுகிறது. மீதி உணவு கொழுப்பாக மாறி சேகரிக்கப்படுகிறது. அக்குமுலேஷனாக சேகரித்து அது தேவையில்லாத வெயிட்டாக உடம்புல ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு அது உடம்போட வெயிட்டை கூட்டுகிறது. அதுதான் சொல்கிறேன். அப்சிட்டி என்பது உடல் பருமன் என்பது ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னது? ஒரு சிக்கலான மல்டிஃபேக்டோரியல். அப்போ பல்நோக்கு, அதாவது ஒரு சிக்கலான இருக்கிறது. எது? பல்நோக்குனா பல வகைகளில் சிக்கலை உண்டாக்குகிறது. இந்த உடம்பு பருமன் தூங்கும்போது தூக்கம் வராது, நடக்கும்போது நடக்க முடியாது, ரொம்ப தூரத்துக்கு அந்த பாடியை தூக்கிட்டு நடக்க முடியாது, என்ன மூச்சு இலைக்கும். அதை தான் சொல்கிறான். பல்நோக்கு குரோனிக் டிசீஸ், நாள்பட்ட வியாதியாக இருக்கிறது, ரைட்டா? இது எவ்வாறாக உண்டாகிறதுனா டெவலப்பிங்னா உண்டாகிறது. எப்படி?
இந்த இடத்துல உண்டாகிறது வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் முன்னேறுகிறதுன்னு அர்த்தம். அந்த இந்த இடத்துல உண்டாகிறது இல்லை டெவலப்மெண்ட் வருகிறதுன்னு வச்சுக்கோ. ஃப்ரம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல், சமூகத்தில் உள்ள செல்வாக்கால் வருகிறதுனா அவங்க பைசா வச்சுருக்காங்கன்னா சமூகத்தில் அர்த்தம். இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். பைசா வச்சவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, பைசா எல்லாம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வராது. பைசா இல்லாதவங்களுக்கு வராது. கமா அடுத்து பிஹேவியரியல் 2 சொல்கிறான். இது செல்வாக்காக இருக்கிறவங்களுக்கு வரும். அடுத்து என்ன சொல்கிறான் செகண்டு, பிஹேவியரியல் நடத்தை காரணமாகவும் வரும். நடத்தை என்னதான் ஒவ்வொரு வேண்டத்தகாத பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து சைக்காலஜிக்கல்னு என்னது, அதாவது உளவியல் மூலமாகவும் உடம்பு வந்து அப்சிட்டி ஆகும். ரைட்டா. அடுத்து 4வதாக மெட்டபாலிக்னா வளர்ச்சிதை மாற்றங்கள் சில உறுப்புகள் சிதைவடைவதனாலும் வரும். ரைட்டா. அண்டு செல்லுலார் ஃபேக்டர்ஸ். அப்போ செல்லுலார் ஃபேக்டர்ஸ் என்னது, செல் காரணிகள். இந்த 5 காரணங்களாலும் என்னாகும், ஆப்சிட்டி வர சான்சஸ் இருக்கிறது. ஆப்சிட்டி என்பது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ்னு என்ன சொல்லிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் கலவைன்னு இந்த எல்லாத்தின் கலவை ஏதாவது ஒன்று இருந்தாலும் வரும். அதான் சொல்கிறாங்க காம்ப்ளெக்ஸ் மல்டிஃபேக்டரியல், பல்நோக்கு குரோனிக் நாள்பட்ட வியாதியாக உருவெடுக்கிறது. எங்கேருந்து, ஃப்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல். இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் அதாவது சமூகத்தில் உள்ள செல்வாக்கின் காரணமாக பைசா வச்சுருக்கவங்களுக்கு வரும். அடுத்து நடத்தை காரணமாக வரும், பிஹேவியரல். அண்டு சைக்காலஜிக்கல் உளவியல் காரணமாகவும் வரும். அடுத்து மெட்டபாலிக் வளர்ச்சிதை மாற்றங்களாலும் வரும். அடுத்து செல்லுலார் ஃபேக்டர்ஸ் என்றது செல் காரணிகளாலும் வரும். ரைட்டா. நெக்ஸ்ட்டு அப்சிட்டி தென்படுகிறது இருக்கிறது இஃப் இன்டேக் ஆஃப் கேலரிஸ் இஸ் மோர் தென் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. ஆனால் சொன்னதான் சொல்கிறான். அப்சிட்டி என்றது உடல் பருமன். அக்கர்ஸ் இருக்கிறது, தென்படுகிறது, வருகிறது. இந்த இடத்துல அக்கர்ஸ்னு தென்படுகிறது, வருகிறது, உண்டாகிறது, எப்படி வேணாலும் போட்டுக்குவாங்க. எப்படி உண்டாகிறது அப்படின்னா, இஃப் ஒருவேளை இன்டேக்னு எடுத்துக்கொள்ளும் கலோரின்னா நீ எடுத்துக்கொள்ள உணவில் உள்ள கலோரின்னு அர்த்தம். ரைட்டா. ஆற்றல். ரைட்டா. அப்போ நீ எடுத்துக்கொள்ளும் வாயில் சாப்பிட்ற அதை இன்டேக்னு அர்த்தம். இஃப் இன்டேக் ஆஃப் கலோரிஸ், நீ எடுத்துக்கொள்ளும் உணவின் கலோரிகள் இருந்தால் மோர் தென் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எனர்ஜி, அதிகமாக இருந்தால், எதை விட அதிகமாக இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எனர்ஜி. எக்ஸ்பெண்ட்னா ஆற்றல் எவ்வளோ செலவிடப்படுமோ அதை விட அதிகமாக இருந்தால். எக்ஸ்பெண்டிச்சர் செலவிடுதல். எதை செலவிடுதல், ஆற்றல். ஒரு உடம்பு இயங்குவதற்கு ஆற்றல் செலவிடப்படுகிறது. ரைட்டா. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா. அப்புறம் நான் சாப்பிடணும். அப்போது நான் எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறனோ அதை விட அதிகமான உணவை எடுத்தால் அது வந்து கொழுப்பாக மாறிடும். அதான் சொல்கிறான் அப்சிட்டி வருகிறது இஃப் ஒருவேளை இன்டேக் ஆஃப் கலோரிஸ், நீ எடுத்துக்கொள்ளும் உணவில் உள்ள கலோரி. இஃப் இன்டேக்னு எடுத்துக்கொள்ளும் உணவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்டேக்னா எடுத்துக்கொள்ளும் உணவுன்னு அர்த்தம். உணவில் உள்ள கலோரிகள் இஸ் மோர் தென் அதிகமாக இருந்தால், எதை விட அதிகமாக இருந்தால், நீ செலவழிக்கக்கூடிய எனர்ஜி விட அதிகமாக இருந்து கலோரி எடுத்துக்கிட்டேன்னா மோர் தென் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. நீ உனக்கு உடம்பு நடந்து போனாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும், தூங்கினா கூட எனர்ஜி வேஸ்ட் ஆகும், எப்போயுமே எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த எனர்ஜியை விட அதிகமாக நீ எடுத்துக்கொண்டால், செலவழிக்கும் எனர்ஜியை விட அதிகமாக எடுத்துக்கொண்டால் என்னாகும், ஓவர் வெயிட் அண்ட் அப்சிட்டி ஆர் கண்டிஷன்ஸ் வேர் த பாடி வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் ஏஜ் அண்டு ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் தான். அந்த மாதிரி நிலைமையில் என்ன செய்யணும், ஓவர் வெயிட் வந்து அதிகமாக போயிடும். வெயிட் அதிகமாக போச்சு கம்மியாகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மனுஷனோட உயரத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இவ்வளோ உயரம் இருக்கானா அப்போ இவ்வளோ வெயிட் இருக்கணும். ஒரு மீன் ஸ்டாண்டர்டு வச்சுருக்காங்க. ரைட்டா. ஒரு மீன் ஸ்டாண்டர்ட்னா இவ்வளோ உயரத்துக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்தால் வெயிட் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதை விட கூட இருந்தால் வெயிட் கூட இருக்காங்கன்னு அர்த்தம். கூட இருந்தால் கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். கம்மியாக இருந்தால் கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா. ஒரு உதாரணத்துக்கு 150 அடி. இப்போ 150 அடி. இப்போ நான் எத்தனை அடி இருக்கேன்னு சொன்னால் 172 அடி இருக்கேன் உயரம். அதே 6 அடிக்கு ஒரு 8 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கேன். அப்போ என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் 78 கிலோகிராம் இருக்கணும். ரைட்டா. இதுதான் ஸ்டாண்டர்டு வெயிட். 78க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ 90 இருக்குன்னா 12 கிலோகிராம் கூடிடுச்சு. அப்போ கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். கொழுப்பு அதிகமாகிடுச்சு. அப்போ 72 கீழே 60 இருக்குன்னு சொன்னால் அப்போ நான் சரியாக சாப்பிடல, எனக்கு தேவையான உணவு கிடைக்கல, கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா. அதான் சொல்கிறான் ஓவர் வெயிட் அண்ட் அப்சிட்டி. ஓவர்னா அதிகமான எடை மற்றும் அப்சிட்டினா உடல் பருமன்
ஆர் கண்டிஷன்ஸ்னால் இந்த நிலைமையிலாக இருக்கின்றன. ஏட்டா ஆர் கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னால், ஆர் கண்டிஷன்ஸ்னால் இந்த நிலைமை வேர் த பாடி வெயிட் இஸ் கிரேட்டர் தென், அங்கே வேறுனா அங்கே பாடி வெயிட் உடம்பில் உள்ள வெயிட்டானது இஸ் கிரேட்டர் தென் அதிகமாக இருந்தால், அதிகமாக இருந்தால், எதை விட அதிகமாக இருந்தால் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் ஏஜ். அப்படின்னா மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் ஏஜ்னு சொன்னால் நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறோமே, அப்போ நான் 60 வயசுக்கு 172 சென்டிமீட்டர் இருக்குன்னா 78 கிலோகிராம் இருக்கணும். அதேமாதிரி 30 வயசுக்கு 172 சென்டிமீட்டர், வயசு மட்டும் கம்மியாக இருக்க